ஆஸ் அ ப்ரொடியூசர் இஸ் அ நியூ ரோல். எனக்கு தெரியல, நான் இது ஆக்டர் ஆகணுன்னு தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல திஸ் நியூ ரோல். ஐ திங்க் நான் விஜய்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது. எவ்வளோ லேட்டாக வரீங்க, சண்டே கூட வீட்டில் இருக்க மாட்டீங்கன்னு. ஸோ ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து நீ இனிமேல் திங்க் பிக் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர்னு சொல்லி ஐ திங்க் அப்பா கூட நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் திங்க் பிக் ஸ்டுடியோஸே ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களை 2 பேரையும் அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்காம. எனிவேஸ், இட்ஸ் சச் அ ப்ரவுட் மூமெண்ட் பிகாஸ் நான் வந்து ஐ க்ரூ அப் வாட்சிங் ஆல் ஆஃப் தேர் மூவிஸ். பிரியன் சார், பிரகாஷ் ராஜ் சார், பிரபுதேவா சார், இங்கே இருக்க எல்லாருடைய. அண்ட் எனக்கு ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இவங்க எல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுற மாதிரி அசோசியேஷன் கிடைச்சது. இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் மீ. அண்ட் ஐ திங்க் மோர் தென் எவ்ரி திங் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் விஜய் பிகாஸ் பிரியதர்ஷன் சார் இஸ் விஜய்ஸ் குரு, ஹிஸ் மென்டோ. ஸோ சாரோட கரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூவி இது. ஸோ அதுக்கு சார் கூட இருந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அசோசியேஷன் வந்ததுக்கு இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் என்டையர் ஃபேமிலி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ விஜய். அண்ட் thank you Ganesh uncle, you're always there with us as a big support. So wishing எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் என்னோட குட் லக். இந்த 3 வெஞ்சர்ஸுக்கும் இனிமே நிறைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரபுதேவா சார் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி அசோசியேஷனில் திங்க் பிக் ஸ்டுடியோஸ், பிரபுதேவா ஸ்டுடியோஸ், அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் அமையணும், இந்த மாதிரி நிறைய வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கணும்னு நான் ஐம் ஹோப்பிங் ஃபார் இட். எனக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரபு என்ன கேட்பார், ஏன் சார் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷனை நல்லா அழகாக நடிச்சுட்டு போகலாமே, இந்த டென்ஷன் எல்லாம் ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு. அப்போல்லாம் பிரபுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு புரியாது பிரபு, நம்மளை மாதிரி ஆளுங்க ப்ரொடியூசர்ஸ் ஆகணும்னு. ஏன்னா அப்படியே தேர்ந்தெடுக்கிற அந்த பாதை இருக்கட்டும், அந்த பயணம் இருக்கட்டும், அது யாரோ சொல்லி எடுக்கிறது இல்லை. அது நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக நினச்சி ஒரு அடையாளத்துக்காக எடுக்கிற ஒரு பயணம். அண்ட் பிரபு போன்ற இந்த திரையுலகத்தில் இத்தனை அனுபவம் மிக்க ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு லவர் ஆஃப் சினிமா, ஒரு தயாரிப்பாளர் ஆகிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் மக்களோட ரசனைக்கு ஏற்ற ஒரு புரிதல் இருக்கு, அவருக்கு அனுபவம் இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி திரையுலகத்தில் சார்ந்த நிறையோட ஒரு அன்பும் ஒரு உறவும் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு தமிழ் சினிமாவையோ ஒரு உலக சினிமாவையோ ஒரு நல்ல படைப்புகளோ ஒரு நல்ல திசைக்கு கொண்டு போகிற எல்லா பலமும் அவரோட இருக்குது, அவரோட சார்ந்த அவரோட நண்பர்களுக்கு இருக்குது. அண்ட் இது ரொம்ப நல்ல நாள் தமிழ் சினிமாவுக்கு. that he has decided to put in his experience, his maturity, his dreams into production. I welcome you into the team. And Priyan sir, Vijay, Alagappan sir, all of you, காஞ்சிபுரம்க்கு பிறகு ரொம்ப பசியோடு இருந்த மிகவும் ஒரு அற்புதமான கதை, ஒரு அற்புதமான ஒரு பயணம். காஞ்சிபுரம் படம் பண்ணதை போல தமிழ் சினிமா ரொம்ப கர்வமாக ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய ஒரு படைப்பு உருவாகுது. அண்ட் தேங்க்யூ விஜய் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ பிரபுதேவா. நான் டான்ஸராக வந்து அப்புறம் சொன்னாங்க, நான் மாஸ்டர் ஆகி அப்புறம் ஆக்டர் ஆகி அப்புறம் டைரக்டர் ஆகி இப்போது ப்ரொடியூசராக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு சந்தோஷம் 100 மடங்கு இருக்குது, பட் 200% பயமும் டென்ஷனும் இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் தயாரிப்பாளர்னா என்னென்ன ஆகும்ன்ட்டு. நான் ஆக்சுவலாக ஹீரோவாக பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டென்ஷன் இருக்கும், டைரக்டராக பண்ணும்போது டைரக்ஷன் முடித்த உடனே அந்த எடிட்டிங் ஆரம்பிக்கும் போது டென்ஷன் ஆரம்பிச்சிடும். இது இன்னும் படமே ஆரம்பிக்கல, இப்போவே எனக்கு டென்ஷன் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரபுதேவா ஸ்டுடியோஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமான கணேஷ் சாருக்கு நான் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேக் போன். அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன மைண்டில் வருதோ நான் அப்படியே பேசிடுறேன், எனக்கு எதுவுமே. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முதல்ல வந்தது ஜெயம் ரவி தான் மைண்டில். அவருக்கு ராஜா கூட பிறந்த அண்ணனாக இருக்கலாம், நான் கூட போகிற கதை அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன ஐ மீன் ஜெயம் ரவினா பிடிக்கும், அவரை பிடிக்கும் எனக்கு, அது ஏன் எனக்கு தெரியல. அப்புறமா அவர் ரோமியோ ஜூலியட் பார்க்க சொன்னார், நான் பார்த்தேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். நானும் கணேஷ் சார் தான் பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். லக்ஷ்மண் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் அப்போ தான் சொன்னேன், ரவிக்கிட்ட அதுக்கு முன்னாடியே நாங்கள் கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம், நிறைய கதை கேட்டோம். ஆக்சுவலாக ரவி அமிச்ச ஒரு 4-5 பேர் எனக்கு எல்லா கதையும் பிடிச்சிது, எல்லா கதையும் ரொம்ப பிடிச்சிது, எதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கமர்ஷியலாக இருந்துச்சு. அப்புறமா லக்ஷ்மண் கதை கேட்டோம், இது கமர்ஷியலாகவும் இருக்குது, ஏதோ புதுசும் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ ரவிக்கு சொன்னேன், அவர் ஆக்சுவலாக ரவி எனக்கு வந்து கதை லக்ஷ்மண் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னார், ஒரு லைனில் சொன்னார் ஃபோனில், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது ரவி, நான் கதை கேட்குறேன் அப்படின்னு. அப்புறமா கதை கேட்டேன், ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்படி தான் ஆரம்பிச்சிது. இந்த ஐ மீன் இந்த ரவிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், லக்ஷ்மண் இது பண்ணதுக்கு. அப்புறம் ஹிட் காம்பினேஷன், ப்ரொடியூசராக கொஞ்சம் அது யூஷுவல், அது ஒன்று. அதுக்கப்புறம் பிரியதர்ஷன் சார், அவர் தான் எங்களை செலக்ட் பண்ணார், நாங்கள் அவரை செலக்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் பிரியதர்ஷன் சார் கூட டான்ஸராக, ஐ மீன் நிர்ணயம், காண்டிபம், அப்புறம் கர்தீஷ், அதெல்லாம் நான் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். அவர் செட்டில் எனக்கு ஐ மீன் அவர் கூட பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அவரோட குக்கு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பாடுலாம் இருக்கும். அவரை ரொம்ப அவ்வளோ பெரிய டைரக்டர், பட் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஐ மீன் அந்த டென்ஷனே இல்லாமல் பண்ணுவார். அது என்னால் பண்ணவே முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்கும் டைரக்ஷன். அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர். சார் தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்ன பண்ணுற, இட்ஸ் ஆனர் ஃபார் மீ, இட்ஸ் ஆனர் ஃபார் மீ. அண்ட் பிரகாஷ் ராஜ் சார், அவர் நண்பர், அதுக்கும் மேலே. ஸோ அவரை பற்றி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, நம்மளே பாராட்டுற மாதிரி இது இருக்கிறோம் அவங்கக்கிட்ட. அவங்களோட டீம் இட்ஸ் அ பிக் டீம். அண்ட் தென் இமான்லாம் ஐ மீன் இப்போ பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு படத்துலையும் ஐ மீன் எல்லா சாங்ஸும் ஹிட் கொடுக்குறாரு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் திஸ் 2 ஃபிலிம்ஸ் இமான், தேங்க்யூ. ஆண்டனி அண்ட் த டீம், அப்புறம் அந்த கேமராமேன் எல்லாம் புதுசாக இருந்துச்சு, ஐ மீன் அது ஒன்று. அண்ட் தென் இதுக்கு ஏஎல் விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பிரியதர்ஷன் சார் வந்து ஐ மீன் இஸ் த மெயின் பர்சன் டு ஹேப்பன் திஸ் ஹேப்பன். தேங்க்ஸ் விஜய், உங்கள் கூட அசோசியேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ. அண்ட் வினோதன் என்ன, நானும் அவங்களும் ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கிறோம், நானும் புதுசு அவங்களும் புதுசு. விக்டர் எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ பழக்கம் இல்லை, கதை சொன்னார், சம்திங் புதுசாக இருந்துச்சு. அப்புறமா நேற்று கூட கதை சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் இது எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஒரு டேட் சொல்லி ஆரம்பித்தார், இவ்வளோ நாள் பண்ணுவோம் சார், அதுக்கப்புறம் ஒரு 15 days கேப் கொடுத்துட்டு ஒரு 65 கிலோஸில் ஹீரோ இருக்கணும் சார், அப்படி ஒரு அந்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் 80 கிலோஸில் ஒரு ஹீரோ. என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே கமல்ஹாசன் சார் ரேஞ்சில் இருக்குது, அவ்வளோ பயங்கரமாக திங்க் பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஷெடியூல், ஒரு டேஸ் எப்படி ஷூட்டிங் பண்ணணுன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வினோதன். பெஸ்ட் ஆஃப் லக் விக்டர். அண்டு நம்ம பையன் நாங்களாம் செல்லமாக ஜாமீன் கூப்பிடுவோம், வருண் அப்படின்னு பண்ணுறோம். அண்டு ஐ திங்க் he must do his best, he will do his best. ஐ மீன் ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது வருண். he will do his best. இது அண்ட் நைட் ஷோ கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க விஜய். பெஸ்ட் ஆஃப் லக் வருண். அண்ட் வெல்கம். நான் சார் என்னை வெல்கம் பண்ண மாதிரி ஐ வில் வெல்கம் யூ டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்டு ஏதோ நான் பேசணுச்சேன், நான் மறந்துட்டேன். பட் நான் என்ன நான் ஒழுங்காக பண்ணணும்னு நான் என்ன மீன் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் புதுசு, நான் ஒழுங்காக பண்ணணும், உங்களை சப்போர்ட்டோட நான் ஒழுங்காக பண்ணணும். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் த பெஸ்ட். நான் பார்த்து வியந்து ரசித்து உண்மையாகவே எப்படி வேணால் சொல்லலாம், அப்படி ஒரு நபர் வந்து பிரபுதேவா சார். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாரு, பிரபுதேவா ஸ்டுடியோஸ். யாரை வேணால் அவர் கூப்பிட்ருக்கலாம் நடிக்கிறதுக்கு அவர் கம்பெனியில். பட் என்ன கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதை விட ஒரு பெரிய பெருமை இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் வந்ததே இல்லை சார். நான் வந்து எங்கேயும் காதல் படம் பிரபு சார் கூட பண்ணேன், அவர் டைரக்ஷனில் பண்ணேன். என்னை கொஞ்சம் கூட அவர் டார்ச்சர் பண்ணவே இல்லை. மற்ற எல்லா ஹீரோயினையும் அநியாயத்துக்கு டார்ச்சர் பண்ணுவார் அவர், அது இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்ச விஷயம். என்னை மட்டும் கொஞ்சம் கூட நான் எது பண்ணாலும் ஓகே சொல்கிறாரு. எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னடா இது
இல்லை நம்மளை பிடிக்கலையா அவருக்கு என்ன ஏது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, என்னப்பா காலியா இப்படியா முட்டி கலண்டுதா அப்படிலாம் கேட்பாங்க. இல்லையே என்னை எதுவுமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறார் அவர், என்னன்னு தெரில. என்ன சொல்கிற நீ? அப்புறம் அவரை பற்றி நிறைய கதைகள் சொன்னாங்க எனக்கு. ஹீரோயின் வந்து டான்ஸ் வரலன்னா சேரை போட்டு முன்னாடி உட்காந்துப்பாரான், ஆடு அப்படின்னு சொல்லி பண்ணுவாரான். அதுக்கப்புறம் ஷாஹித் கபூர் கூட இன்டர்வியூவில் சொன்னார், என்னால் மதிக்கவே இல்லை அவர், டான்ஸர்னு சொன்னல டான்ஸ் பண்ணுன்னு போட்டு மதிக்கவே இல்லை என்னெல்லாம் அப்படின்னு சொன்னார். ஸோ சார், இது வந்து நான் நல்லா டான்ஸ் பண்ணுறதுனாலலாம் இல்லை, என் மேலே உங்களுக்கு ஒரு தனி பாசம் இருக்குது. அது இன்றைக்கி உண்மையாகவே மக்களுக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்றைக்கும் உங்கள் பக்கத்தில் உட்காரும் போது வியந்து தான் உட்காடுறேன். இன்றைக்கும் என்றைக்குமே அப்படி தான் இருப்பேன் சார். நான் ஒரு பெரிய ரசிகன் உங்களுக்கு, அது ஃப்ரம் த ஹார்ட் ஐ எம் டெல்லிங். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கிறது. லக்ஷ்மண் கூட மறுபடியும் சேர்ந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் ப்ளஷர். எப்போவுமே என்னுடைய சகோதரன் தான் அவர். இது டே ஒன்லேருந்து நான் அதான் சொல்லிகிட்ருக்கேன், ஹிட்டு கொடுத்துட்டாருன்னு இல்லை. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். என்னுடைய இன்னொரு பிரதர் இமான் சார் இருக்கார், பியூட்டிஃபுல் டீம் எனக்கு வந்து அமைச்சு கொடுத்ததுக்காக பிரபுதேவா சாருக்கு நான் உண்மையாகவே தேங்க் பண்ணணும். அண்ட் நம்ம எடிட்டர், இப்போ டைரக்டர், அடுத்தது ஹீரோ ஆகிடுவார்னு நினைக்கிறேன். வைக்கப்படாதீங்க சார், வேறு வழி இல்லை. அதனால் அவரும் ரோமியோ ஜூலியட்டுக்கோட சக்ஸஸுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எடிட்டர் ஆண்டனி. ஸோ இந்த டீம் மறுபடியும் இணையுது அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிரபுதேவா சார் இன்னும் ஒரு படம் எங்கள் கூட சேர்ந்து பிரியன் சார் நம்ம வந்து ஒரே போட்டில் ட்ராவல் ஆகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பிரியன் சார்லாம் வந்து குழந்தையிலேருந்து சினிமா எப்படி நான் கற்றுக்கிட்டேனோ உங்கள் படங்கள் எல்லாமே ஒரு பாடமாக தான் இருக்குது சார் எனக்கு இன்றைக்கி வரைக்கும். பிரகாஷ் ராஜ் சார், அவர் வந்து எனக்கு ஒரு சினிமா தந்தை மட்டும் இல்லை, அவர் உண்மையாகவே எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி தான். என்னை எப்போவுமே கைட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த கைடன்ஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. நான் வளரணும்னு உண்மையாக நினைக்கிற ஒரு நபர் பிரகாஷ் ராஜ் சார். சார், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சார். அண்ட் அழகப்பன் சார், அவருடைய எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அவருடைய அன்பு எங்கள் ஃபேமிலி மேலே, அது எப்போவுமே கண்டினியூ ஆகணும்னு கேட்டுக்கிறேன் சார். உங்கள் பசங்க நாங்கள் எல்லாம் ஒன்று தான் சார். ஸோ விஜய், டைரக்டர் விஜய் அவர்கள் நம்ம ஒன்றா ஒரே கம்பெனியில் ட்ராவல் ஆகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பக்கத்தில் ட்ராவல் ஆகிறோம், ஒன்றா ட்ராவல் ஆகலை, அதான் விஷயம், வேறு என்ன இல்லை. அது சீக்கிரமாக ஆகிடுவோம், ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வளரணும். எங்கள் எல்லோரையும் கைட் பண்ணி வழி நடத்திட்டுருக்கிற ஐஸ்ரீ கணேசன் சார் இருக்காங்க. அவருடைய ரிலேஷன், நம்ம பையன் அவர், நம்ம தோழர், நம்மளுடைய சகோதரன். அவரும் வந்து நைட் ஷோன்ற ஒரு படத்தில் வந்து அறிமுகமாகிறாரு. ஸோ நிச்சயமாக அறிமுகம் ஆகிட்டார். இது ஒரு சூப்பர் டூப்பர் அறிமுகம் இந்த படம். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய விஷஸ். இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் பேசிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லோரும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. மைக்கில் யாரையாவது மைக்கை எடுத்துட்டிங்கன்னா நான் பேசுறது நிறுத்திடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த பிரபுதேவா சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். வினோதன் வந்து அந்த பேர் மாதிரி ஒரு வினோதமான குணம் உடைய ஒருத்தனை பற்றின கதை, ஒரு மென்டல் டிஸார்டர், அதை பேஸ் பண்ணி இந்த கதை. வழக்கமாக இது மாதிரி ஒரு மென்டல் டிஸார்டர் பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்கும்போது ஒரு டாக்டர் வருவார். டாக்டர் வந்துட்டு பக்கமாக அதை பற்றி சொல்லுவார். ஸோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அழுது வடியாமல் ஒரு நகைச்சுவையோட எப்படி அதை பார்க்கலாம், அந்த ஒரு டிஸார்டர் அவனோட காதல், அவனோட கல்வி, அவனோட கனவு, அவனோட லட்சியம் ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி தடையாக இருக்குது, அந்த ஒவ்வொரு தடையும் படிப்படியாக எப்படி அவன் தாண்டி வரான் அப்படின்றது தான் வந்து வினோதனோட கதை. ரொம்ப அழகான ஒரு கதை வந்து விக்டர் பண்ணியிருந்தார். அவர் சொல்லும்போதே ரொம்ப பிடிச்சது. வசனங்களும் வந்து வசனங்கள் வேலை பார்த்தேன் அவர் கூட சேர்ந்து, ரொம்ப நல்ல அனுபவம். வசனம் முடிஞ்சாச்சு, படம் ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப
ரொம்ப அழகான ஒரு கதை. எல்லாரும் பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சியிலையும் எல்லாருக்கும் வந்து ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய காட்சிகளில் வந்து இதுக்கு எப்படி வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த படம் முழுக்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் ஒர்க் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் வந்து வினோதன். பிரபுதேவா அவர்கள் கூட வந்து எங்கேயும் காதல் படத்தில் நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ ஜெயம் ரவி பண்ணியிருந்தாங்க. அந்த ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் கூட. நான் வந்து ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ், அவரோட ஒரு அவர் படத்தில் வந்து டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்போதுலேருந்து அவருடைய வளர்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் கூட வேலை பார்த்தது, இப்போ அவர் தயாரிக்கிற படத்தில் வசனம் எழுதுறது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த பிரபுதேவா ஸ்டூடியோஸ்ன்ற இந்த லோகோ ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த டிசைனே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்கும்போது இதில் இருக்கிற கிளாஸ், இதில் இருக்கிற எனர்ஜி, இதில் இருக்கிற அந்த ஒரு சிம்பிளிசிட்டி, இது எல்லாமே அவரோட ஒவ்வொரு படங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். என்னை வந்து முதல் முறையாக என்னை ஒரு இசையமைப்பாளராக அங்கீகரித்த முதல் நடிகர் அப்போது வந்து ஆக்டர் சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். என்னுடைய முதல் திரைப்படம் ஆக்சுவலாக தமிழனுக்கு முன்னாடி காதலே சுவாசம்ன்ற ஒரு திரைப்படம், அது குட்டிபத்னி மேடம்காக நான் செய்த ஃபர்ஸ்ட் படம். அது இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது வேறு கதை. பட் அந்த திரைப்படத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பேசிக் ஸ்க்ராட்ச் டியூன்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு அந்த படத்தோடைய இயக்குனர் மிஸ்டர் பிரபுநேபால் அவரோட சேர்ந்து நாதகானா சபாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு வந்து மீட் பண்ணி அவர் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி நான் என்கிட்ட இருந்த அந்த டியூன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போட்டு காமிச்சு ஃபஸ்ட்டு என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் அது வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட தான் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன். எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை வந்து பெருசாக இல்லாத ஒரு சமயத்தில் ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய மாஸ்டர் அவர் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு சொன்ன வார்த்தைகள் வந்து இன்னும் என் காதில் இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அங்கே தான் ஆரம்பிச்சது, அங்கே தான் நீங்கள் வந்து கீயை ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கீங்க. அண்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் அப்புறம் கண்டிப்பாக சொல்லணும் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து ஆலப்பியில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட்டாக பர்சனலாக கிரி திரைப்படத்தப்போ. அப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அப்புறம் அவருடைய ப்ரொடக்ஷனுக்காக ஒரு டைம் நீங்கள் கால் பண்ணீங்க, அப்போ தான் பேசினேன். ரொம்ப சந்தோஷம் சார். வந்து சாரும் பேரலாக ஒர்க் பண்ணுற இந்த கம்பெனிக்குள்ளே நானும் வேறு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் பிரியன் சார், அவருக்கு கரம் மசாலா அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கும் பிரியன் சாருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ ஹாப்பி சார் உங்கள் கூட சேர்ந்து பல ட்ராவல் பண்ணுறதுக்கு. My own disciple Vijay is making a film with me, and Prabhu is joining that. I've seen Prabhu as a choreography assistant with his father Sundara Master. I worked with him as so many films. Then I saw he was my choreographer. Then he became a hero. Then he became a director. Then he conquered all the languages of India as a director. Today he is a very big director. Now this is his final step as a producer too. I'm very proud that I am also a part of it. And I wish all the best to Prabhu. Like he succeeded in all his fields so far, let him be a big success as a producer too. சாதாரணமாக பிரபு வந்துடல, ரொம்ப உழைச்சி வந்தவர். அவர் உழைப்புன்னா இப்படி அப்படி இல்லை. அவர் நினச்சிருந்தா வேறு மாதிரி எல்லாம் போயிருக்கலாம் ஹாலிவுட்டில். ஆனால் தான் வளர்த்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஒரு கம்பெனியை ஆரம்பித்து ஒரு படங்களை, அதுவும் ஃபஸ்ட்டு எங்களுக்கெல்லாமே ஒரு இதாக இருக்கிற பிரியன் சாரை வச்சு செய்கிறதுங்கிறது எங்களுக்கு தான் பெருமை. பிரியன் சாருக்கு பெருமை, அவருடைய பெருமை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பிரபுதேவா மாஸ்டர்லாம் வந்து நான் எப்போனா 2000 அவர் வீட்டில் வந்து போயிட்டு கதை சொல்லி அவரை வச்சு படம் பண்ண சொல்லிட்டு பர்சன் நான். இன்றைக்கி 2015 ஒன்றுமே புரியல. அவர் வந்து இந்தியாஸ் டாப் மோஸ்ட் டைரக்டர். அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணியிருக்காரு. சார், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ட்ரஸ்ட் யூ ஹேட் கிவன் மீ.